தமிழே போற்றி. சீமான் அண்ணனை உள்ள வச்சு பிதுக்க போறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. கண்டிப்பா ஜெயிலுக்கு போறது உறுதிங்க, உறுதி. ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ள 70 இடத்துல வழக்கு பதிஞ்சிட்டாங்க. எந்த ஐபிஎஸ் ஆபீசர் அவரை கைது பண்றதுன்னு ஐபிஎஸ் ஆபீசருக்குள்ள கமிஷனர், துணை கமிஷனர், டிஜிபி, டிஐஜின்னு எல்லாரும் போட்டி விடுறாங்க. அவங்க சீமானை கைது பண்ணி நம்ம பேர் வாங்கணும், ப்ரொமோஷன் வாங்கணுங்கிட்டு கொலை வெறியில இருக்காங்க. ஏன்னா ஆனா சீமானை கைது பண்ணாதான் பிரச்சனை ஆகுமா? நான் தமிழர் தம்பியை எது அராஜகம் பண்ணுவாங்களா, வன்முறையில் ஈடுபடுவாங்களா, போராட்டம் ஆர்ப்பாட்டம் செய்வாங்களா அப்படிங்கிறது ஒரு பதட்டமும் காவல்துறை மத்தியினர்ல இருக்கு. ஆனா இதுக்கெல்லாம் இது பண்ற மாதிரி தான் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சவுக்கு சங்கர் ரொம்ப பேசிக்கிட்டு இருந்தாப்புல. செந்தில் பாலாஜி வீடு கட்டுறாரு, ஊழல் பணத்துல வீடு கட்டுறாருன்னா அவர் வீட்டு முன்னாடியே போட்டா செல்ஃபி எடுத்து போட்டாரு. பல விஷயங்களை அடுத்த அந்த வாட்டர் கேன் ஸ்டாலின் ஐயாவோட சம்சாரம் வாட்டர் கேன் கம்பெனி வச்சிருக்காங்க சொல்லி அந்த இதை சொன்னது, ஒரு உயர் அதிகாரி, காவல்துறை உயர் அதிகாரி இழிவுபடுத்தணும் இப்படி பேசிக்கிட்டே இருக்காரு. காவல்துறை கைது பயந்துகிட்டே இருந்தாங்க. அடுத்து ஒரு கட்டத்துல சென்னை உயர்நீதிமன்ற இதுபடி மதுரை கிளை இதுபடி உள்ள தூக்கி வச்சாங்க. எந்த போராட்டம்ல யார் ஆர்ப்பாட்டம்ல அவன் பாட்டு சாப்பிட போயிட்டாங்க. யார் அது வரையும் சவுக்கு சங்கர் பேசினா மில்லியன் கணக்கில் வியூ போய்கிட்டு இருந்துச்சு. பாஜக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி இவங்கெல்லாம் ஷேர் பண்ணி வீடியோ பயங்கர ஆர்டினையும் லைக்கையும் போட்டு குமிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா கைதான பிறகு யாருமே இது பண்ணல. சும்மா பேஸ்புக்ல ட்விட்டர்லயும் மட்டும் ஐ சப்போர்ட் சவுக்கு சங்கர்னு இது பண்ணாங்க. புல்சட்டை மாறவங்க கூட அந்த சினிமா விமர்சனம் பண்ற அவர் கூட ஐ சப்போர்ட் சவுக்கு சங்கர் சொன்னாரு. அப்பயே காவல்துறை என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சவுக்கு சங்கரை உள்ள தூக்கி வச்சு என்ன செஞ்சாலும் கேட்க நாதி இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட காவல்துறை அடுத்து தேனியில வச்சு ஒரு கைது பண்ணாங்க. அதுவும் போட்ட வழக்கெல்லாம் பயங்கரமான வழக்கு. உள்ள தூக்கிப்பட்டு காவல்துறை அதிகாரியை இழிவுபடுத்தினார், அசிங்க ஆபாசமா பேசினார் சொல்லி மதுரையில் ஒரு வழக்கு, கோயம்புத்தூர்ல ஒரு வழக்கு, சேலத்துல ஒரு வழக்குன்னு போட்டு குண்டாசுல ஓட்டு உள்ள தள்ளினாங்க. அதுல இருந்து மீண்டும் மறுபடியும் மறுபடியும் இப்ப வாய்தாவுக்கு ஆஜராகலன்னு மறுபடியும் தூக்கி உள்ள வச்சுட்டாங்க. எந்த ஆர்ப்பாட்டம் இல்ல, போராட்டம் இல்ல, மக்கள் அவன் பாட்டுக்கு நீ ஊத்து ரசத்தை அப்படின்னு சொல்ற மாதிரி தான் அமைதி ஆயிட்டாங்க. இதே மாதிரிதான் சீமானுக்கும் ஆவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில எல்லா ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்காங்களா. சும்மா ஏடியாவில இருந்து டிஜிபி வரையும் போட்டி யாரு கைது பண்ண உள்ள வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போட்டியில இருக்காங்க. இப்ப சீமானே பத்திரிகையாளர் மத்தியில முடிஞ்சா தொட்டுப்பாரு, சீண்டிப்பாரு அப்படின்னு சவால் விட்டுக்கிட்டு இருக்காப்ல. ஈரோடு இடைத்தேர்தலில் பொங்கல் அன்னைக்கு வேட்பாளர் அறிவிக்கிறேன் வேற சொல்லியிருக்காரு. இப்படி பல வாக்குல போறப்ப எந்நேரமும் சீமான் அண்ணன் கைது செய்யப்பட்டு உள்ள வைக்க போறது உறுதி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த கைது பண்றதுக்கு இப்ப போட்டியே நடந்துகிட்டு இருக்கு. இந்த போட்டியில யார் ஜெயிப்பா, எந்த ஏரியாவில கைது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு நம்ம திருச்சி இல்ல திண்டுக்கல் சரகமாத்தே இருக்குன்னு நினைக்கிறேன். திருச்சி சரகத்துக்கு வருண்குமார் ஐபிஎஸ் டிஐஜியா இருக்காரு. ஏற்கனவே அவருக்கும் சீமானுக்கு ஒரு வாக்கியா தகவல் இருக்கு. அது நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு. அதனால அவர் கைது செய்ய வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னு வச்சுக்க திண்டுக்கல் சரகத்து டிஐஜியா இவங்க வந்திதா பாண்டே இருக்காங்க. அவங்க வருண்குமார் ஐபிஎஸ் வீட்டுக்காரம்மா. அவங்களுக்கும் சீமானனுக்குமே ஒரு வாக்கியத்தாக இருக்கு, பிரச்சனை இருக்கு. ஏன்னா வருண்குமார் அவங்களுக்கும் சீமானனுக்கு சண்டையில இவங்களை பத்தி அசிங்கமா நாம் தமிழர் தம்பிய பேசுறாங்க. அதனால அவங்களுக்கு கடுப்பா இருக்காங்க. அவங்க கைது பண்ண வாய்ப்பு இருக்கு. இதுல போலீஸ் கமிஷனர் அவங்க சென்னை கமிஷனர் அவரு இதா இருக்காரு. ஏடி அவங்களுக்கு கான்ஸ்டபிள் மாதிரி செம கடுப்புல இருக்காங்களா. எப்ப தூக்கி உள்ள வச்சு ஆளுநர் கட்சிகிட்ட நல்லவர் வாங்கலாம்னு துடியா தூரிச்சுக்கிட்டு இருக்காங்களா. அதனால சீமானனே உள்ள வருது கன்ஃபார்ம். தமிழை போட்டு